to your channel Class Link. இது கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ. ஸோ இன்னைக்கு ப்ரீவியஸ் இயரோட கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக டெலகிராமில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த குரூப்போட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அதில் ஷேர் பண்ணுற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸும் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது டே 21 Cooperative Credit and Banking Part 3, question number 21 to 30. Okay, question number 21. Every banking company has to use the word bank as a part of its name under which section of Banking Regulation Act 1949? அதாவது வங்கி நடைமுறை சட்டம் 1949 எந்த பிரிவின்படி ஒவ்வொரு வங்கி நிறுவனமும் வங்கி என்ற வார்த்தையை அதன் பேருக்கு பின் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளோட பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 எந்த பேங்க்ல வந்து பேங்க் அப்படின்னு, அதாவது எந்த செக்ஷன்ல வந்து பேங்க் அப்படின்ற வேர்டை வந்து பேங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 7ல. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் எந்த இயர் 1949 அண்ட் எந்த செக்ஷனில் பேங்க் ஆட் பண்ணிக்கலாம், செக்ஷன் 7ல. ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது அந்த செக்ஷன் 7ல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸும் வந்து பேங்கோ பேங்கரோ பேங்கிங்கோ இந்த 3 வார்த்தையும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அன்லெஸ் அது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்காக இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து நம்ம இந்த பேங்க்கு பேங்கர் பேங்கிங் அப்படின்ற 3 வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது சொசைட்டியாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. RBI has empowered to issue notes of different denominations from rupees 2 to rupees dash. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி ரூபாய் 2 ரூபாய் டேஷ் வரை நோட்டுகள் அச்சிட்டு வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா, நம்மளோட ரிசர்வ் பேங்க்ல நோட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டினாமினேஷன், அதாவது 2 ரூபாய் நோட்டு இருக்கும், 10 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டு, இந்த மாதிரி நோட்டு டினாமினேஷன்ஸ் இருக்குல்ல, அதில் 2 ரூபாய் நோட்டிலிருந்து ஹையஸ்டான நோட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹையஸ்டான வேல்யூ என்ன நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees நோட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். இது வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1938ல் இந்த 10,000 rupees நோட் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டாங்க. எப்போனா 1946ல். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து எது வரைக்கும் பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 rupees நோட்லேருந்து 10,000 rupees நோட் வரைக்கும் ஆர்பிஐக்கு வந்து பவர் இருக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஃபைன். Next, question number 3. Cooperative banks are operating different states or registered under the following. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலத்தில் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள் எந்த சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் ஆப்ரேட் ஆச்சுன்னா அது எந்த சட்டத்துக்கு கீழே வந்து அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த இதுலன்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட், இது கீழே தான் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எந்த வருஷம்னா 2002. ஓகேவா, ஃபைன். Next, question number 24. Regional Rural Bank, the application of permission for getting license has to be routed through. அதாவது பிரதிய கிராம வங்கிகள் உரிமம் பெற டேஷ் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்ஆர்பி இருக்கிற ரீஜனல் ரூரல் பேங்க் அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா, லைசன்ஸ்க்கு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா யார் வழியாக நம்ம வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார் வழியாக போகணும் அப்படின்னா நபார்டு வழியாக போகணும். ஓகேவா, பெர்மிஷன் கொடுக்குறவங்க வேற, நீங்கள் வந்து கமெண்ட்ல யார் பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் பெர்மிஷன் வாங்க நம்ம நபார்டு வழியாக தான் வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஸோ நபார்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடணும். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் 1982 ஜூலை 12 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 6th 5-year பிளானில் வந்து வந்திருக்கும். அப்புறம் வந்து நம்மளுக்கு ஆர்பிஐன்றதும் கீவேர்ட்ஸ். ஸோ ஆர்பிஐ பற்றி ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்ஆர்பி பற்றி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆர்ஆர்பி வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 2nd 1975 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராத்தங்கா பேங்க் முகலாபாத் உத்தரப்பிரதேஷில் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த கொஷனுக்கு ரிலேட்டடாகவும் பார்த்துக்கலாம். Fine. Next question number 25. The amount transferable to the reserve fund by the banks incorporated in India is dash percentage of
ப்ராஃபிட் ஃபார் ஈச் இயர். அதாவது வங்கிகள் அதனுடைய லாபத்திலிருந்து டேஷ் விழுக்காடு தொகைகளை சேம நிதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஒரு வருஷமும் வந்து நம்ம வந்து ரிசர்வ் ஃபண்டாக கொடுப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 20% வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. செக்ஷன் 17 சொல்லியிருப்பாங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 17 வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஃபைன். Next, question number 26. Annual General Body Meeting of Cooperative Society should be convened within dash from the close of financial year. அதாவது நிதியாண்டு முடிந்து எத்தனை மாதங்களுக்குள் கூட்டுறவு சங்கங்கள் ஆண்டு பொது பேரவை கூடப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ஃபினான்ஷியல் இயர் இது அதுக்கு முன்னாடி எப்போ வந்து நம்ம கூட்டியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மீட்டிங் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6 months. அதாவது ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங்க்கும் இன்னொரு ஜெனரல் பாடி மீட்டிங்க்கும் நடுவில் 15 months மேலே கேப் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ரூல்லே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியல் இயருக்கு 6 months அந்த மாதிரி டைமில் அதுக்குள்ளே தான் வந்து நம்ம ஜெனரல் பாடி மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. ஆடிட்டர் ஆஃப் அ கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஷால் பி அப்பாயிண்டட் ஃப்ரம் அமௌங் த பேனல் அப்ரூவ்டு பை. அதாவது கீழ்கண்ட எந்த அமைப்பின் ஒப்புதலின் பேரில் கூட்டுறவு சங்கத்தின் தணிக்கையாளர் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்லேயே டைரக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆடிட் தான். ஸோ கூட்டுறவு தணிக்கை இயக்குனர் தான் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கான ஆடிட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஃபைன். Next, question number 28. Dash is the statutory reserves created from the net profit of the cooperative societies. அதாவது கூட்டுறவு சங்கங்களின் லாபத்தில் இருந்து ஒதுக்கப்படும் சட்டப்பூர்வ ஒதுக்கீடு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சட்டப்பூர்வமாக நம்ம வந்து ஒரு லாபத்திலேருந்து எடுத்து தனியாக வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரிசர்வ் ஃபண்டுன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது காப்பு நிதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுலேயே வந்து சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதையும் செக் பண்ணிக்கோங்க. Okay, fine. Next, question number 29. Autonomy and independence is the principle of cooperative dash principle of cooperative principle. அதாவது சுயாட்சியும் சுதந்திரமும் கூட்டுறவின் டேஷ் கொள்கைகள் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எத்தனாவது கொள்கை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதுக்கு கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல் பக்காவாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எத்தனாவது பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப், செகண்ட் வந்து டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல், தேர்ட் வந்து மெம்பர் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், ஃபோர்த்து தான் வந்து அட்டானமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? ஃபிஃப்த் வந்து கோஆப்ரேட்டிவ் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், சிக்ஸ்த் வந்து கோஆப்ரேஷன் அமங் கோஆப்ரேட்டிவ்ஸ், செவன்த் வந்து கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி. ஸோ பிரின்சிபல்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் அடிச்சிடலாம். அண்ட் வேல்யூஸ்லேருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வேல்யூஸும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30. Multi-purpose cooperative societies are the most important type of societies in. அதாவது டேஷ் நாட்டில் பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சங்கங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மல்டிபர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எந்த நாட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த நாட்டில்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கும் மல்டி பர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இல்லை ரெண்டும் ஒன்று தானா, இல்லை என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபைன். ஹோப் இன்றைக்கி நம்ம வந்து 10 வீடியோஸ் வந்து படிச்சிட்டோம். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற ஒரு சில கொஷின்ஸும் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஒரு சில கீவேர்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் அண்ட் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் யாரெல்லாம் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.